ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்ஆர் சேனலில் சண்டே ஸ்பெஷல் ஐலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா 4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷை மேரினேஷனுக்காக வச்சுடுங்க. இந்த மசாலா எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் மேரினேஷனுக்காக வச்சிடலாம். அப்போது அந்த டைமில் நம்ம ஐலா மீன் காரக்குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அப்புறமா இதில் ஒரு எலுமிச்சை சாறு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அது மேரினேட் பண்ண வச்சுட்டு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணி மண் சட்டி எடுத்து வச்சிடலாம். இதில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதில் மீன் குழம்பு செஞ்சால் நார்மலாக நம்ம செய்கிறத விட சூப்பராக வரும். இதுதான் ஐலா மீன் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான மசாலா 4 வெங்காயம் 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஐலா மீன் 1/2 கேஜி இன்றைக்கி எடுத்துருக்கோம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் போட போகிறோம். அதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்ட அப்புறமா நம்ம பூண்டும் கருவேப்பிலை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கிட்ட அப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட தேவையில்லை. ஏன்னா நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு நிஜமாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா நம்ம தக்காளி போட்டு அதில் வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வதங்கிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆக விட்டுடலாம். 10 மினிட்ஸ் அப்புறம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அரை தேங்காய் பால் தான் நம்ம எடுத்தோம். அது போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் போடுறதுனால மீன் குழம்புல இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருந்ததை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இது மேலே போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் ஃப்ரைக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு கருவேப்பிலை சும்மா டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு பாப்புலேட் மீன் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம குழம்பு செம்மையாக ரெடி ஆகி வந்துருச்சு. அவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும். மீன் ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா நம்ம ஐலா மீன் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் எஸ்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.